பிரைஸ் தி லார்ட். வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. எல்லாருமே மீன் கடைக்கு போயிருப்பீங்க. அங்கே போயிட்டு என்ன சொல்லுவீங்கன்னா, எனக்கு மீனை நல்லா சுத்தம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன் அப்படின்னா, சுத்தம் பண்ணாமல் அந்த மீனை சாப்பிட முடியாது. அதாவது செதிலோடு சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம தொண்டையில் அங்கங்கே போய் குத்திக்கிறோம். அதனால அன்னைக்கு அந்த மீன் நமக்கு ஒரு ருசியுள்ள பதார்த்தமாக அமையாது. அதை வெறுத்துருவீங்க பாருங்கள். இதே போல தான் சவுளுடைய கண்கள் மீன் செதில்களால் அடைக்கப்பட்டிருந்துச்சு. மீன் செதில்கள் போன்றவைகளால் அடைக்கப்பட்டிருந்துச்சு பாருங்கள். உங்கள் கண்கள்லேருந்தும் மீன் செதில்களை போன்றவைகள் கீழே விழுகணும். அப்படின்னா என்னென்னா, உங்கள்கிட்ட இருந்து மாம்ச கிரியைகள் எல்லாமே மறையணும். மற்றவங்களை குறித்து பொறாமப்படுகிறது, மற்றவங்கள குறை சொல்கிறது, குறையவே ஊர் ஃபுல்லாக சொல்கிறது, அதுதான் பாருங்கள். சிலரை மன்னிக்காமல் இருக்கிறது. நீங்கள் அவங்க கூட மறுபடியும் பழகலாலும் பரவாயில்ல, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க, ஆண்டவர் எல்லாத்தையுமே பார்த்துக்குருவார். இப்படி சில மாம்ச கிரியைகள் கலாத்தியரில் வாசிக்கிறோம். இது எல்லாமே மீன் செதில்களை போன்றவைகள் தான். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு தடையே அதுதான் பாருங்கள். இது எல்லாமே நம்ம கண்கள்லேருந்து கீழே விழுகணும். கீழே விழுந்தாதான் ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரமாக அமைய முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா, சவுல் பார்வை அடைந்தவனாக எழுந்திருக்கிறான் செதில் கீழே விழுந்த உடனே. இப்போது அநேக கிறிஸ்தவர்களுக்கு தான் என்ன நோக்கத்தில் பூமியில் வாழுகிறோம் அப்படிங்கிற ஒரு பார்வையே கிடையாது. ஆவிக்குரிய பார்வையே கிடையாது. ஒரு குருடாக இருக்கிறாங்க. தன் மேலே உள்ள அழைப்பு என்னன்னு தெரியாது, தன் மேலே உள்ள அபிஷேகம் என்னன்னு தெரியாது, ஆண்டர் எனக்கு வச்ச ஊழி என்னன்னு தெரியாது, என் மேலே ஆண்டர் என்ன சித்தம் வச்சுருக்க எதுவுமே தெரியாது. எல்லாருமே பாஸ்டர் ஆகிறாங்க பாருங்கள். எல்லாருமே சபை வச்சிடுறாங்க. அப்போ சுவிசேஷ ஊழியம் யார் செய்வாங்க? அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், போதிக்கிற ஊழியம், மேய்ப்பனுடைய ஊழியம், இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த நாளில் உங்கள் மேலே உள்ள திட்டத்தை கண்டுபிடிங்க, உங்கள் மேலே உள்ள அழைப்பை கண்டுபிடிங்க. பவுலை போல பார்வை அடைந்தவனாக எழுந்திருந்து ஆண்டவருடைய நாமத்துக்காக நீங்கள் ஊழியம் செய்யுங்க. ஆண்டவருக்கு ருசியுள்ள பதார்த்தமாக நீங்கள் மாறுவீங்க. உங்களை கொண்டு அநேகரை போஷிப்பாங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ.